ஒரு 30 வருஷ காலமா அந்த மாட்டை நான் பயன்படுத்திட்டு வரேன். இதனுடைய இதை வச்சுட்டே எங்க புள்ள குட்டிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணுன்ற மாதிரி இதை வச்சுதான் நான் இப்போ ஒரு 30 வருஷ காலமா பயன்படுத்திக்கிட்டு இன்னமும் அதை பாதுகாத்து ரொம்ப கஷ்ட முறையில பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சாணத்தை எங்க? இந்த சாணத்தை வந்து கேரளாவுக்காரங்க வந்து வாங்குறாங்க. வாங்கி அவங்க வந்து தேயிலத்தோட்டம், மாந்தோப்பு இதுகளுக்கு அவங்களுக்கு மலங்காட்டுல வந்து இந்த உரங்கள் கிடைக்காதனால இதை வாங்கி கொண்டு வைக்கிறாங்க. சம்சாரியே 100க்கு ஒரு 75 பேர் அமர்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை நாங்க போய் அதை செயல்பட முடியல. இது கூடால வந்து மலங்காட்டுல மாட்டை விடுறாங்கல்ல, மலங்காட்டுல இப்ப விட்டா இதை இன்னமும் இதை வளர்ச்சியா நாங்க பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கு, எங்கள்ட்ட வாய்ப்பும் இருக்கு. மலங்காட்டுல வந்து சுத்தமா மாட்டை போடுறாங்க. அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஊருக்கு எங்களை விரட்டுறாங்க, ஊருக்கு அடிக்க வர்றாங்க, பிடிக்க வர்றாங்க. இதுல எல்லாம் நாங்க ஐயா சாமி அவங்களை கெட்டி கேட்டு அதை பயன்படுத்துற பொழுது நாங்க வந்து இதை ஒண்ணுமே இதை வந்து ஒரு ஆர்வமா நாங்க பண்றதுக்கு என்னடா செய்வோம்னு புலம்பிக்கிட்டே தர்றோம். இதை என்னடா ஊருக்கு போனா விரட்டுறாங்க, இங்கிட்டு போனா அடிக்க வர்றாங்க, இது என்னன்னு பயன்படுத்துவேன். இந்த மாடுகளை மேய்யா இங்க பத்திட்டு வர எங்க ஊருக்கு மேய்க்க, எங்க ஊர்ல ஆடு இருக்குல்ல, எங்க ஊர் மாடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஒரு தொந்தரவு. இந்த சாணியை வித்து தான் நாங்க சாப்பிடணும், சாணியை வித்து தான் சாப்பிடணும். இந்த 7-8 பேர் இருக்கோம், அந்த 8 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இது கூட அவங்களுக்கு நல்லது கெட்டது கூட இதுல இருந்து நான் செய்யணும். இப்ப எங்க இருந்து வந்து எடுப்பாங்க? இங்க வந்து கேரளாவில இருந்து வந்து எடுக்கிறாங்க. இந்த 60 கிலோ பையன் 120 ரூபாய்ன்னு எடுக்கிறாங்க, 50 கிலோ பையன் 100 ரூபாய்ன்னு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து வாங்குவாங்க, வாங்கிட்டு போடுவாங்க. நாங்க அதை வச்சு அதை பயன்படுத்துவோம். அது வந்து இப்பதான் போன் இருக்குல்ல, அதனால அவங்க இப்போ இந்த சாணி வந்து ஒரு வியாபாரின்றது கிடையாது, இது 100கணக்கான வியாபாரி இவங்க எடுக்கிறாங்க. அதனால அந்த எல்லா நம்பரும் எங்கள்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் தெரிஞ்ச மாட்டுக்காருக்கு எப்பா அந்த மாதிரி சாணி எனக்கு போகிறது வரலைன்னா அவங்க அதுக்கான ஆளை பிடிச்சி அனுப்பிடுவாங்க. அவங்க வந்து உடனே எடுத்துட்டு போடுவாங்க. ஒரு 10 சந்தை வியாபாரி எங்க கையில போன் நம்பர் இருக்கு. பால் இந்த மாதிரி எல்லாம் கடந்து அதெல்லாம் இது வந்து முறையே விற்க கூடாது. நாங்க வேணா சாப்பிடலாம், ஓசி கொடுக்கலாம். நாங்க பீச்சுறது கொஞ்சம் தான் பீச்சுவோம், ரொம்பலாம் பீச்ச முடியாது. இந்த இவ்வளவு மாட்டில் ஒரு 10 கண்டு பீச்சுவோம். 10 கண்டு பீச்சோம்னா ஒரு 3 லிட்டரு 2 லிட்டரு இருக்கும். அவ்வளவுதான் பால் குறைவா இருக்கும். இதுல வந்து தண்ணி வந்து காட்டு தண்ணியவே குடிச்சு வாழுதா, ஊரல் தண்ணி இல்லைன்றதுனால பால் அவ்வளவு ஒரு உண்டனை இருக்காது. என் பேர் சின்னாலகை. எத்தனை வருஷம்? நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேல இந்த தொழில் கிட மாட்டேன். எந்தெந்த ஊர்களுக்கு போவீங்க? நான் ராஜபாளையம், சங்கரங்கோயில் எடுத்து போயிருக்கேன், இப்படி ராமநாடு எடுத்து போயிருக்கேன். இங்கிட்டு வந்து மேலூர், திருப்பத்தூர், மேலூர், அப்படியே சிட்டம்பட்டி, புலாம்பட்டி, அப்படி கோயில சோளம் தான் எடுத்து போயிருக்கேன். மட்டப்பாறை எடுத்து போயிருக்கேன், ஐயம்பாளையம் எல்லாம் போயிருக்கேன். இப்ப எனக்கு வந்து சொந்த மாடு ஒரு 250 புள்ளி ஒரு 3 ஆள் சம்பளம் போட்டிருக்கேன். அதை இந்த சாணியை வித்துக்கிட்டு இந்த கண்டுக்குட்டியில கொடுத்துக்கிட்டு ஏதோ இந்த பேரை இதை வச்சுக்கிடுவோம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சொத்தா நினைச்சு வச்சு பாதுகாத்து.